தேடி வந்தோ பங்கஜமல சிசுவே கன்னி மூல கணபதியே சூப்பர் மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ள வீடு மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ள வீடு மாப்பிள்ள விதவிதமா மாப்பிள்ள யாருக்கு யாரா மாப்பிள்ள இதில் யாரா சூப்பர் மாப்பிள்ள யாருக்கு யாரா மாப்பிள்ள இதில் யாரா சூப்பர் மாப்பிள்ள வீட்டுக்கு வீடு மாப்பிள்ள விதவிதமா மாப்பிள்ள ஏங்க சதாசிவம் என்னய்யா முகத்தை இப்படி அஷ்டகோணலா வச்சுக்கிட்டு அப்படி என்னத்தங்க யோசனை பண்றீங்க? சந்தோஷம். ஆ. இந்த கிராமத்துல நான் யாரியா ஊர்ல ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா எல்லாத்தையும் சுமூகமா பேசி பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறவனா. அதான் ஊருக்கே தெரியுமே. அதனாலதான் யோசிக்கிறேன். புரியலையே. என்னயா புரியல? ஏயா இன்னைக்கு காலையில இருந்து நம்ம கிராமத்துல ஒரு வரப்பு சண்டை, ஒரு வாய்க்கா சண்டை, அட ஒரு வாய் சண்டை, அட அண்ணன் தம்பி தகராறு, ஒரு நில தகராறு, அட அது வேணாம் மாமியாமர குடுமி பிடி சண்டை, அட அது கூட வேணாயா ஒரு வெட்டு குத்து எதுவுமே நடக்கலையா. நான் யாருக்குன்னையா போய் பஞ்சாயத்து பண்ணி வைப்பேன்? அட பாவி மனுஷா, அதனாலதான் என்ன காலங்காத்தால எழுப்பி கூட்டிட்டு வந்து வாய்க்கா வரப்பு, கோயிலு, குளம், மாந்தோப்பு, வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, மலடிவாரம், கடைசியா ஊரு எல்லை வரைக்கும் கூட்டிட்டு வந்து இப்படி சாவடிக்கிறியா? அது உனக்கு இப்பதான் புரிஞ்சுதா? ஏயா ஊர்ல எவனாவது தகராறு பண்ணணும், வலுவைக்கு நீ அதை போய் தீர்த்து வைக்கணும். யோ உனக்கு தெரியுமா என்ன? நான் யாருக்காவது பஞ்சாயத்து பண்ணலன்னா ராத்திரில எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதா. ஏயா எவனுக்காவது போய் பஞ்சாயத்து பண்ணியே வைக்கணுங்கிறது உனக்கு வியாதியாவே ஆயிப்போச்சு. கொஞ்ச நாளைக்கு கிராம அமைதியா இருந்து தொலைட்டுமேயா. ஆமா நான் தான் இருக்கேன். நீ ஏன் சிரிச்ச? நீ சிரிச்சா அதான் நானும் சிரிச்சேன். சும்மாரியா அங்க கவனிச்சியா? எங்க ரத்தம் நம்ம கிராமத்துல எவ்வளவு அடிச்சுக்கிறான், உதச்சுக்கிறான், வெட்டிக்கிறான், இன்னைக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்ண வழியே இல்லையேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தப்பா எனக்கு ஒரு நல்ல வழியே காட்டிட்டேன். சந்தோஷம். என்ன மாயா போய் அந்த பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்கிறான். முடிவு பண்ணிடுறேன். யார முடிவு பண்றத நான் பாத்து போடுறேன். மரியாதையா சொல்றேன். ஊருக்கு சொல்ல பாத்துருவோம்.
சந்தோஷம் எனக்கும் பொழுது போகணும்ல. ஆமா. பஞ்சாயத்து பண்றதுக்கு அருமையான பிரச்சனை சிக்கிக்கிச்சு. அப்புறம் என்ன? அடே எங்க அப்பா அதி மீதி அமக்கலந்து ஒண்ணு பண்ணுவோம், நாமளும் போய் பிரச்சனையில குதிப்போம். என்னயா இந்த அடி அடிச்சுக்கிறீங்க? என்னயா உங்களுக்குள்ள? ஆமா, என்னயா பண்ணிட்டு இருக்கீங்க? ஓஹோ, புரியுது 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 புரியுது. பழக்கம் போல இல்லாம புதுமையான முறையில தற்கொலை பண்ணிட்டு இருக்கீங்க. தற்கொலை இல்லையா, கொலை. ஆமா, யாரு யார கொலை பண்றது? ஏங்க 2 பேர்ல எவனா ஒருத்த மண்டைய போடுவான், அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்படிதானே? ஆமாங்க. அப்புறம் என்ன? அடே எங்க அப்பா அதி மீதி அமக்கலந்து. நீ வேற சும்மாரியா? ஆமா, நீங்க 2 பேரும் என்ன வெளியூரா? பக்கத்து கிராமம் தான். பக்கத்து கிராமம்னா அது பந்தலூரா? இல்ல, மேல பந்தலூர். ஓஹோ, ஆனா நான் கீழே பந்தலூர். ஓ, மேலப்பந்தலூர் கீழப்பந்தலூர். ஆமா, உன் பேர் என்ன? யோ, கீழப்பந்தலூர் உடத்தாயா? உடல உடல. ஆமா, உங்க அப்பா பேர் என்ன? கள்ளி தொட்டி மாணிக்கம். கழனி தொட்டி மாணிக்கம். எங்கேயோ கேள்விப்பட்ட பேரா இருக்க. மொத்த பந்தலூருக்கு அவன் தாயா நாட்டாம. ஓஹோ, தண்ணி தொட்டி மேல ஏறி உட்காந்துதான் பஞ்சாயத்தை பண்ணுவாரு. அப்புறம் என்ன? டேங்க அப்பா அதி மீதி அமக்கலந்து. யோ, ஏங்க அது ஏன் கழனி தொட்டிக்கு மேல ஏறி உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணுவாரு? என்ன விஷயம்னா, பஞ்சாயத்து பண்ணி பண்ணி காய்ச்சி போயிட்டாருன்னு வச்சுக்க, அப்பப்போ கழனி தண்ணிய மொண்டு மொண்டு குடிச்சுக்குவார். வித்தியாசமான நாட்டாம. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, பேசாம ஒரு தட்டுல புட்டியும் புண்ணாக்கியும் பிசைஞ்சு வைங்க, ரெண்டுகிட்டே பஞ்சாயத்து பண்ணுவாரு. நல்லா இருக்குமே. யோ, எங்க அப்பா பத்தி தப்பா பேசுனீங்க, சீவடுவே சீவி. ஆமா, சிவா. என்னையா அது வம்பா போச்சு? உனக்கே என் கோபம் வருது. இவன் அப்பனை பத்தி பேசினா எனக்கு அவர் தாயா அப்பா. அப்புறம் என்ன? அடே எங்க அப்பா அதி மீதி அமக்கலந்து. ஒரே மிதி. சும்மாரியா? ஏயா பின்ன ஏயா அண்ணன் தம்பிகளுக்குள்ள இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? எங்க அம்மா கன்னியம்மா. எங்க அம்மா புண்ணியம்மா. ஓஹோ, கழனி தொட்டி மாணிக்கத்துக்கு கண்ணியம்மா புண்ணியம்மான்னு 2 சந்தானம். அப்புறம் என்ன? அடே எங்க அப்பா அதி மீதி அமக்கலந்து. சும்மாரியா? ஏயா உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அண்ணன் தம்பிகளுக்கு சண்டை போட்டுக்கிறீங்களே, யாராவது பார்த்தா காரி துப்ப மாட்டாங்க? அதனாலதான் இந்த ஊர்ல இருக்கிற எங்க மாமா கிட்ட விவகாரத்தை எடுத்து சொல்லி ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம்னு வந்திருக்குமுங்க. இந்த ஊர்ல உங்க மாமாவா? யார் யாது? கட்ட தொட்டி கந்தசாமி. கழனி தொட்டி மச்சின்னா கட்ட தொட்டி. நல்ல பரம்பரை. யோ, வாய மூடியா? அவன் சரியான திருட்டு பையன்யா. அவருமா? என்னங்க சொல்றீங்க? ஆமாயா, எனக்கு சொந்தமான சவுக்கு தோப்பு இருக்குல்ல, அதுல இருக்க சவுக்கு கட்டையெல்லாம் திருடிட்டு போயிட்டான். நேத்து தான் பஞ்சாயத்து பேசி அவனை 3 மாசத்துக்கு ஊருக்குள்ள நுழைய கூடாதுன்னு தண்டனை கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஏங்க, அப்போ எங்க பிரச்சனை நாங்க யாருங்க சொல்றது? உங்க பிரச்சனை நீங்களே பேசிக்கிட்டா எப்படி? விஷயத்த சொல்லுங்கயா. சொல்லுடா. நீ சொல்லுடா. நீ தான்டா தப்பு பண்ண, நீயே சொல்றா. சொல்லுடா. நிறுத்துங்கய்யா. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏயா உங்க பிரச்சனை என்னன்னு சொல்றதுலயே ஒரு பிரச்சனையா? இதா பாருங்க, கவலைப்படாதீங்க. நீங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வாங்க, நல்லா வசதியா திண்ணையில உட்கார்ந்து உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். நம்பிக்கை இல்லையா? இந்த கிராமத்துல இருக்கிற எத்தனையோ பேருக்கு பேசி பேசியே பஞ்சாயத்து பண்ணி சுமூகமா முடிச்சு வச்சிருக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க. யோ, வாயா வாயா, நான் இருக்கும்போது எதுக்கியா பயப்படுறேன்? அப்புறம் என்ன? அடே எங்க அப்பா அதி விதி அமக்கலந்தே. ஏங்க கொஞ்சம் இருங்க. ஆமா, யாருங்க அவரு? என்னமோ பெருசா பேசிட்டு போறாரு. சத்தம் போட்டு பேசாதயா. சுத்துப்பட்டு 18 பட்டியில பஞ்சாயத்து சொல்லியே 8 பட்டியை ஏப்பம் விட்டாரு. மிச்சம் இருக்கிற 10 பட்டிக்கு இவர்தான் பஞ்சாயத்து தலைவர். இது விட நல்லதா இருக்குது. சுத்துப்பட்டு 10 பட்டி. எங்களுக்கு 18 பட்டின்னு சொல்லி சொல்லியே பழக்கம் ஆயிடுச்சுங்க. இனிமே 18 பட்டி நீ எவனும் சொல்லவே கூடாது. பழக்கமே வழக்கமாயிடும். வாங்க, பஞ்சாயத்து பண்ணுவாரு. ஆமா, நீங்க வரலீங்களா? நானா? நீங்க போங்க. அம்மா சமபந்தி போட்டு கரண்டியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போங்க. அப்போ ரொம்ப சந்தோஷங்க, நான் வரேங்க. போயிட்டு வாங்க. டேங்க அப்பா அதி விதி அமக்கலந்தே. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.